சரசு நெட்டவள்ளிய பொண்ணு பார்க்க பையன் வீட்டில இருந்து வராங்க. நல்ல வசதியான குடும்பம். நம்மளும் அதுக்கு ஏத்தது போல நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கணும். என்ன? சரிங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அவங்க கொஞ்சம் டௌரி கம்மியா கேட்டா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பொண்ணை வந்து பார்க்கட்டேன்னு. இது எப்படியும் ஒழுங்காகும் தான் நினைக்கி. பையன் நல்ல கேரக்டர்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் பையனுக்கு பிடிக்குதான்னு பார்ப்போம். அதுக்கு பிறகு டௌரியை பற்றி பேசலாம். என்ன? ஆமாம், பையனுக்கு என்ன வேலையும்? அவன் ஏதோ ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கியானோ. இப்போதைக்கு வீட்டில் இருந்து தான் வேலை பார்க்கியானோ. பையனை பற்றி நல்லா விசாரிச்சாச்சு. நல்ல தங்கமான பையன் தான் எல்லாருமே சொல்கிறாங்க. நெட்டவழிக்கு இந்த சம்மந்தமாவது நல்லா செட் ஆகணும். நீ கவலையே படாத, இது கண்டிப்பாக நெட்டவழிக்கு பிடிக்கும். பையன் ஹைட் உண்டா? நெட்டவெளி நல்லா ஹைட்டாக இருக்கா? ஆமாம் ஆமாம், பையன் நல்லா ஹைட் உண்டு. பையன் ஹீரோ போல தான் பார்க்க இருப்பான். சரி, நீ ஆக வேண்டிய வேலையெல்லாம் பண்ணு. டீ போடு. அதுக்கப்புறமா நான் கடைக்கு போய் நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வரேன். என்ன? சரிங்க, சாயங்காலம் தானே வருவாங்க. ஏதாவது வடை பஜ்ஜி அந்த மாதிரி வாங்கிட்டு வாங்க. என்ன? வடை பஜ்ஜி எல்லாம் வைக்காண்ட, நம்ம பாதாம் பிஸ்தா அப்படி எல்லாம் வைக்கலாம். என்ன? பையனுக்கு வீட்டில் வடை பஜ்ஜி எல்லாம் சாப்பிட மாட்டாங்களாம். பாதாம் பிஸ்தா பேரிச்ச பழம் அதெல்லாம் தான் சாப்பிடுவாங்களாம். சரிங்க சரி, அப்போ உங்கள் விருப்பப்படியே எல்லாம் வாங்கிட்டு வாங்க. நெட்டவள்ளி இன்னைக்கு சாயங்காலமே உன்னை பொண்ணு பார்க்க வராங்களாம். அண்ணி இப்போமே என்ன அவசரம் அண்ணி? நான் இப்போ தானே படித்து முடித்தேன். 2 வருஷம் நான் சும்மா வீட்டில் இருக்கேன். அதுக்கு பிறகு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தா போதும். என்ன நெட்டவெளி சொல்லிட்டு இருக்க? இப்போமே உனக்கு 29 வயசு ஆகியாச்சு. ஊரில் உள்ள எல்லாரும் கேட்க தொடங்கியாச்சு. நெட்டவெளிக்கு கல்யாணத்துக்கு பார்க்கலையான்னு கேட்கியாங்க. அவங்க கேட்டால் என்ன அண்ணி? எனக்கு ஒன்றும் சமைக்கவும் தெரியாது, ஒரு வேலையும் பண்ண தெரியாது. எனக்கு ஒன்றும் தெரியாம தான் இந்த வீட்டு வந்து இங்கே வந்து தான் எல்லாம் படித்த நெட்டவெளி. நீ அங்கே போய் படித்தா போதும். என்ன? ஆனால் பையன் வீட்டிலேருந்து கேட்பாங்க, பொண்ணுக்கு எல்லா வேலையும் பண்ண தெரியுமான்னு கேட்பாங்க. நீ சொல்லணும், ஆமாம் எல்லா வேலையும் பண்ண தெரியும். இங்கே நான் தான் சமைக்கியது, நான் தான் பாத்திரம் கழுவியது, நான் தான் துணி அலசியதுன்னு சொல்லணும். என்ன? நல்ல வசதியான குடும்பமாக நெட்டவெளி. இதை விட்டால் நமக்கு இப்படிப்பட்ட வசதியான குடும்பத்தில் பையன் கிடைக்கவே செய்யாது. உனக்கு 5 பவுனுக்கு ஒரு நெக்லஸ் இப்போ எடுத்த இல்லை, அந்த நெக்லஸை போட்டுட்டு வா. என்ன? அதுக்கு பிறகு ஒரு அழகான பட்டு சாரி கட்டு. எல்லாரும் வந்த பிறகு வணக்கம் சொல்லணும். என்ன? சரி சரி அண்ணி, என்ன நிம்மதியாகவே வீட்டில் இருக்க விட மாட்டீங்களா அண்ணி? 29 வயசு ஆகியாச்சு. உனக்கு ஸ்டேஜில் பாதி வரைக்கும் கல்யாணம் முடிஞ்சாச்சு. உனக்கு தான் கல்யாணம் ஆகாமல் இப்படி இருக்கிய. 29 வயசு தானே ஆச்சு, ஏதோ 49 வயசு ஆனது போல் பேசிகிட்டு இருக்கிறீங்க. கொஞ்ச நாள் வீட்டில் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டீங்க. சரி நெட்டவெளி, உன்கிட்ட பேசிட்டு இருந்தா எனக்கு மண்டதம் குழம்பி போகும். சரி, நீ அழகான ஒரு பட்டு சாரியை கட்டு. நானும் அழகான பட்டு சாரி கட்டிட்டு நிக்கி. சாந்தி வான், டைம் ஆச்சு, கிளம்பலாம். பொண்ணு வீட்டில் 4 மணிக்கு பார்க்க வரதா சொல்லியிருந்தேன். பொண்ணு எப்படி நல்ல வசதியான குடும்பமா? நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏற்றது போல இருக்கணும். தெரியல, எனக்கே 300 பவுனுக்கு நகை இருக்கு. பொண்ணுக்கு ஒரு 400 பவுனுக்காவது நகை இருக்கணும். சரி சாந்தி, ஃபர்ஸ்ட் பொண்ணை போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பொண்ணு எப்படின்னு விசாரிப்போம். அவளுக்கு வீட்டு வேலையெல்லாம் நல்லா தெரிஞ்சிருந்தாலே போதும். செகண்ட் தான் நம்ம வந்து பணத்தை பற்றியே பேசணும். எனக்கு பணம் தான் முக்கியம். ஒரு 400 பவுனுக்கு நகை போடணும். கையில் 50 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். ஒரு பெரிய கார் கொடுக்கணும். ஒரு ஸ்கூட்டி கொடுக்கணும். அவ்வளவு இருந்தால் தான் இந்த கல்யாணமே நடக்கும். டே மோனே, நான் சொல்லியதை ஃபர்ஸ்ட் நல்லா கேட்டுக்க. என்ன? ஃபர்ஸ்டே பொண்ணை பிடிக்குதுன்னு எல்லாம் சொல்லிடாத. என்ன? ஃபர்ஸ்ட் அவங்க டௌரி பேசிட்டு 400 பவுனுக்கு நகை தரணும். அதுக்கப்புறமா 50 லட்சம் ரூபாய் கையில் தரணும். ஒரு கார் தரணும். ஒரு ஸ்கூட்டி தரணும். அவ்வளவு தந்த மட்டும் தான் நீ ஓகே சொல்லணும். என்ன? உங்கள் அப்பாட்ட நான் எவ்வளவு சொன்னாலும் புரியல. ஏம்மா, நம்ம பொண்ணு தானே பார்க்க போகிறோம். அதாவது அவங்க வீட்டில் இருந்து எல்லாத்தையும் இங்கே கொண்டு வர போகிறோமா? பொண்ணு பிடிச்சிருந்தா போதும். லே, நீ அப்பாயை போலே மாறிட்டியா? நான் சொல்லியதை கேளு. எனக்கே 200 பவுனுக்கு நகை இருக்கு. அப்போ அந்த பொண்ணுக்கு 400 பவுனுக்காவது நகை வேண்டாமா? நம்ம ஸ்டேட்டஸுக்கு கொஞ்சமாவது ஏற்ற பொண்ணா இருக்கணும். அம்மா, நீங்கள் புரியாமல் பேசாதீங்க. எனக்கு நல்ல பொண்ணாக இருந்தால் போதும். லே, நல்ல பொண்ணு கிடைச்சதுக்கு நம்ம வீட்டுக்கு நிறைய டௌரி எல்லாம் கொண்டு வரணும். அந்த பொண்ணு தான் எனக்கு வேணும். அம்மா, எனக்கு நல்ல பொண்ணு தான் வேணும். அல்லது 2 வருஷம் தாண்டி தான் நான் எனக்கு கல்யாணமே எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் தான் அவசரப்பட்டு இருக்கீங்க. மோனே, 2 வருஷம் தாண்டி எடுக்கணும். வேண்டாம் வேண்டாம், இப்போமே எடுப்போம். நீ ஏற்கனவே எங்களுக்கு 10 வருஷம் தாண்டி தான் கிடைச்ச. நாங்கள் இருக்கும்போது உனக்கு கல்யாணத்தை பார்த்துட்டு போகலான்னு எங்களுக்கு ஒரு ஆசை. ஏம்மா, உங்களுக்கு இப்போ 65 வயசு தானே ஆகுது. நீங்கள் 100 வயசு வரை உயிரோட தாம்மா இருப்பீங்க. சரி சரி, ஃபாஸ்ட்டாக நம்ம கிளம்பலாம். மோனே, நான் சொல்லியதை கேளு. என்ன? உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கணும். சரி அப்பா, எனக்கு பிடிச்சாதான் நான் ஓகே சொல்லுவேன், அல்லது ஓகே சொல்ல மாட்டேன். என்னங்க, பொண்ணுக்கு வீடு 2 மாடி வீடா, 1 மாடி வீடா, 3 மாடி வீடா? பொண்ணுக்கு வீடு ஓட்டு வீடு தான். என்ன, ஓட்டு வீட்டில் இருந்து பொண்ணு எடுக்கணுமா? என்னால எல்லாம் முடியாது. நான் வரவே இல்லை. இன்னும் பொண்ணை பார்க்கவே தொடங்கல. பையனுக்கு பிடிக்குதா பிடிக்கலையானே தெரியாது. அதுக்குள்ளாடி சண்டைக்கு வராது. ஃபர்ஸ்ட் பொண்ணை பார்த்துட்டு வந்துடுவோம். ஆமாம் அம்மா, ஃபஸ்ட்டு பொண்ணை பார்த்துட்டு வருவோம். லே மோனே, நீ ஓகே சொல்லாத. என்ன?
எனக்கு இப்பவுமே அந்த பொண்ணை பிடிக்கல பார்க்க முன்னாடியே. ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்க்க போவோம்மா. நெட்டவள்ளி, இந்த ஹேஃப் சாரி உனக்கு நல்லா இருக்கு நெட்டவள்ளி. ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதே. ஆமா, இப்போ உனக்கு ஒரு மாலை எடுத்து வரல, அதை போடு. அண்ணி அது அண்ணன் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே என்கிட்ட இருந்து வாங்கியது அடவு வச்சாங்க அண்ணி. வாரது வசதியான குடும்பத்துல இருந்து வராங்க. நீ கழுத்துல எல்லாம் ஒண்ணுமே போடல, ஏதோ நூலு போல போட்டிருக்க. இதை பார்த்தே அவங்க வேண்டான்னு சொல்ல போறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க அண்ணி, நகையெல்லாம் பார்க்காம கல்யாணம் பண்ணியவன் தான் எனக்கு வேணும். ஆனாலும் எனக்கு பயமா இருக்கு. இதாவது நடக்கும் நம்பிக்கையா இருந்தேன். உனக்கு கழுத்துலேயே ஒன்றும் இல்லை, கையில கவரிங் வளையல எல்லாம் போட்டுட்டு இருக்க. கவலைப்படாதீங்க அண்ணி, நமக்கு எது நடக்கணும்னு எழுதி இருக்கோ அதுதான் நடக்கும். சரி சரி, நானும் சாரி மாத்திட்டு வரேன். வேண்டாம், நான் இந்த சாரியிலே நிற்கி. நீயே இவ்வளோ சிம்பிளாக இருக்கும்போது நான் மட்டும் சாரி மாற்றினா நல்லா இருக்காது. என்ன சரசு, முகத்தை இஞ்சி தின்ன குரங்கு போல வச்சுட்டு இருக்கு. மாப்பிள்ளை வீட்டில் இருந்து வராங்க, கொஞ்சமாவது சிரிச்சிட்டு நில்லு, அல்லது உன முகத்தை பார்த்தே ஓடிடுவாங்க. நான் நெட்டவள்ளியை பார்த்து தான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அவளுக்கு இப்போ எடுத்து செய்யணே நீங்கள் கொண்டு அடவில் வச்சிருக்கிறீங்க. அதை பார்த்தே வேண்டான்னு சொல்லுவாங்க போல. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நீ கொஞ்சம் சிரிச்சிட்டு நில்லு. வாங்க வாங்க, எல்லாரும் வந்ததுமா அப்படியே நின்றுட்டே இருக்கிறீங்க. உட்காருங்க. உட்கார ஏதாவது சேர் போட்டால் தானே உட்கார முடியும். ஒரு ஷோஃபா கூட இந்த வீட்டில் இல்லையா? எங்கள் வீட்டில் 5 ஷோஃபா இருக்கு. ஏம்மா கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருமா. வந்த இடத்துலையும் கேவலப்படுத்தியது. எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணம்னு ஒன்று நடந்தால் இந்த பொண்ணு கூட தான் நடக்கணும். இப்படி ஒரு அழகான பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் அம்மாவுக்கு பிடிக்குமான்னு தெரியல. வீடே குட்டியே இருக்குது. அம்மா எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும். பையன் பார்க்க நல்லா தான் இருக்கான், ஆனால் சம்மதிப்பானான்னு தெரியலையே. பையனுக்கு வீட்டிலே 5-6 ஷோஃபா இருக்கான், நம்ம வீட்டில் ஒரு ஷோஃபா கூட இல்லை. இதை வச்சே ரிஜெக்ட் பண்ணுவாங்க. எனக்கு ஆனால் பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. பையன் பார்க்க ஹீரோ போலேயே இருக்கான். அண்ணா அடிக்கடி சொல்லுனாங்க, பையன் ஹீரோ போல இருப்பான், ஹீரோ போல இருப்பான்னு. பார்க்க உண்மையில் அப்படி தான் இருக்கான். மக்களே, இந்த எபிசோடோட கண்டினியூஷனை நாளே பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளே பார்க்கலாம் மக்களே. டாடா, பை பை.